Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip. கோவை தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரவீன். அவரோடு பேசலாம். பிரவீன், கோவையில் இந்த தேர்தல் களம் எப்படி இருந்தது? தேர்தல் பிரச்சார களம் எப்படி இருந்தது? தலைவர்கள் என்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க? கார்த்திகா, தேர்தல் தேதி மற்றும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது முதலே பார்த்தோம் என்றால் வேட்பாளர்கள் அந்த பெயர் அறிவிக்கப்பட்டது முதலே இந்த கோவையில் வீசிய வெப்ப அலைக்கு நிகராக இந்த பரப்புரையின் அனலும் பயங்கரமா ஒரு சூட்டை கிளப்பிருச்சுன்னு சொல்லலாம். காரணம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், கோவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு, கடந்த 2 தேர்தல்கள் இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக நேரடியாக போட்டி போடும் நிலை, அதிமுக வேட்பாளர் தரப்பில் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டது போன்ற காரணங்களால இந்த களமே பார்த்தோம் அப்படின்னா வெப்ப அலைக்கு நிகரான ஒரு சூட் இருந்ததுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு விதமான வேட்பாளர்களும் புது புது யுக்திகளை கையாண்டிருந்தனர். ஒவ்வொரு மும்முனை போட்டி என்கின்ற கூறக்கூடிய நிலையில் அந்த 3 அணிகளை சேர்ந்த உயர்மட்ட தலைவர்கள் அனைவருமே இங்க நேரடியாக இங்க பிரச்சார களத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் இந்த கோவை தொகுதி பக்கம் திரும்பும் இடம் எல்லாம் பார்த்தோம் என்றால் இந்த ஒலிபெருக்கிகள் சவுண்டு, அப்புறம் ஜமாப் சவுண்டு, இந்த மாதிரி ஃபுல்லா இருந்த காரணத்தினால் இந்த பிரச்சார களம் இப்போது ஓய்ந்த பிறகு 6 மணிக்கு மேல இப்ப பார்த்தோம்னா இந்த சைலன்ஸ் பீரியட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்திருக்காங்க. சைலன்ஸ் பீரியட், இந்த பீரியட்ல யாருமே யாருக்கிட்டையும் போய் வாக்கு சேகரிப்பது போன்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை தேர்தல் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. நோடல் ஆபீசர்ஸ் அனைத்தையும் கண்காணிக்க உள்ளார்கள். அரசியல் தலைவர்கள் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 2 நாட்கள் நேரடியாக ஒருவரும் வீடு வீடா போய் நீங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லணுங்கிற ஒரு அறிவுரையை பிரச்சாரம் முடியும் போது சொல்றாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு பிரச்சாரத்தையும் கையாளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளியூர்களிலிருந்து இந்த நட்சத்திர தொகுதி என்பதன் காரணமாக கோவைக்கு வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான இந்த பிரச்சாரத்திற்கான ஆட்கள்லாம் வரவேற்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொந்த ஊர்களுக்கு போயிருங்கிற ஒரு அறிவுரை அதிகாரிகள் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செய்தித்தாள்கள், சமூக ஊடகங்கள் போன்ற அனைத்திலும் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சார யுக்திகளை கையாளக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் தேர்தல் அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. கார்த்திகா, Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip.